அவர்கள் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியானது 30 நாட்களுக்கு பிறகு கரூரில் பாதிக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை நடிகர் விஜய் மாமல்லபுரத்திற்கு நேரில் அழைத்து சந்திக்கக்கூடிய அந்த முதல் காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேற்று தனி பேருந்து மூலமாக நேற்று இரவே அவர்கள் மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு விடுதிக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அவர்களை பனையூரில் இருந்து இன்று காலை அங்கு சென்ற நடிகர் விஜய் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அறையில் சந்திப்பதாக கூறப்பட்டது. இப்போது ஒரு அரங்கில் பாதிக்கப்பட்ட அவர்களின் குடும்பத்தினரை மொத்தமாக அழைத்து அவர்களிடம் அந்த குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக அவர் கேட்கக்கூடிய அந்த புகைப்பட காட்சிகள் தாவேகா தரப்பினரின் அந்த ட்விட்டர் பதிவுகளில் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கான அந்த உதவித்தொகை நிவாரண உதவிகளை நடிகர் விஜய் வழங்கக்கூடிய காட்சிகளையும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பினை கூறக்கூடிய அந்த காட்சியும் தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முதல் புகைப்பட காட்சிகள் விஜயை பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த அந்த முதல் காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஒரு அறையில் அமர வைக்கப்பட்டு அவர்களிடம் அவர்களுடைய குடும்ப விவரங்களை விஜய் கேட்கக்கூடிய அந்த காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது கடந்த மாதம் 27ஆம் தேதி அந்த நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். அதில் 37 குடும்பத்தினர் இந்த மாமல்லபுரத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவர் கரூரில் நேரில் சென்று சந்திப்பதற்கு பல்வேறு விதமான சட்ட ரீதியான தடங்கல்கள் மற்றும் இடையூறுகள் இருந்ததாக கூறப்பட்டது. இதனால் 30 நாட்கள் பனையூரையிட்டு வெளியே வராமல் இருந்த விஜய் முதல் முறையாக பனையூரில் இருந்து இப்போது மாமல்லபுரத்திற்கு நேரில் அழைத்து பாதிக்கப்பட்டவர்களை நேரில் அழைத்து அவர் ஆறுதல் கூறக்கூடிய அந்த காட்சிகளின் முதல் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம்.